பால் விலை உயர்வுக்கு தமிழக அரசு தெரிவித்திருக்கும் வாதம் பாமரத்தனமானது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மின் கட்டணம், பால் விலை உயர்வு, தமிழக மீனவர்களுக்கு தூக்கு ஆகிய பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகில் சனிக்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய பொதுச் செயலாளர் தா பாண்டியன் தமிழக அரசு பால் விலை உயர்வுக்கு பாமரத்தனமான வாதத்தை முன்வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மின் கட்டண உயர்வு அரசின் அராஜகத்தை காட்டுகிறது என்றும் தமிழக மீனவர்களுக்கு இலங்கை அரசு தூக்கு தண்டனை விதித்திருப்பதை கண்டித்து அந்நாட்டின் நட்புறவை மத்திய அரசு முறிக்க வேண்டும் என்றும் தா பாண்டியன் கூறினார். ஒரே தடவையிலே 10 ரூபாய் விலையை உயர்த்தி அதை நியாயப்படுத்துவதற்காக கொள்முதல் விலையில் மாடுகளை பராமரித்து பால் கறக்கும் விவசாயிகளுக்கு 5 ரூபாய் கொடுக்கிறோம். எடுக்கிற பாலை சுத்திகரிப்பதற்காக ஆகும் செலவை ஈடுகட்ட 5 ரூபாய் விதித்திருக்கிறோம் என்று ஒப்புக்கொள்ள முடியாத, ஏற்க முடியாத, பொருளாதாரத்தோடு சம்பந்தமே இல்லாத பாமரத்தனமான வாதத்தை தமிழக அமைச்சர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அறிவிக்கப்பட்ட மின் கட்டணம் என்பது ஒன்று, ஆனால் மாதந்தோறும் கணக்கிட்டவர்கள் கொடுக்கிற கணக்கு என்பது பில். அது மின்சாரம் தாக்குகிற தாக்குதலை விட பெரிய ஷாக்காக இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? அராஜகம்தான் இந்த நிர்வாகத்தில் தலை தூக்கி இருக்கிறதை ஒழிய எதையும் சீர்படுத்த இவர்களால் முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. கொள்ளைக்காரனை கட்டுப்படுத்த முடியாததால் மக்கள் தலையில் விலைகளை உயர்த்தி கொடுமைப்படுத்துகிறார். இலங்கை அரசுக்கு துணிச்சல், ஆணவம் ஏற்பட்டு தமிழர்களை கொன்றால் கேட்க நாதி இல்லை என்ற நினைப்பிலே செய்கிறார். மத்திய அரசு நேற்றைக்கு மேல்முறையீடு செய்ய போவதாக அறிவித்திருக்கிறது. சட்டப்படி அது சரிதான், ஆனால் அது போதாது. இலங்கை அரசுடன் உள்ள அரசியல் உறவையை, ராஜதந்திர உறவையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். டாஸ்மாக் மதுபான விலை உயர்வால் ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்றும் மதுபான விலை உயர்வை தான் வரவேற்பதாகவும் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார்.